வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. தியானமே யோகம், யோகமே ஞானம். தமிழ் ஆனந்த யோகம் வாழ்க வளமுடன். தமிழ் ஆனந்த யோகத்தின் இன்றைய சிந்தனை துளி, சமநிலை வாழ்க்கை. ஆன்மீகம் என்பது அகவாழ்க்கை சார்ந்தது. ஒருவரின் அகவாழ்வு மேம்பட வேண்டுமானால் அவரது புற வாழ்க்கையானது குறைவுபட வேண்டும். நமக்கு அளிக்கப்பட்டுள்ள வாழும் காலத்திற்குள் அக வாழ்க்கையையும் புற வாழ்க்கையையும் சமமாக வாழ்ந்து கொள்ள வேண்டும். இதில் ஒன்று அதிகரிக்க வேண்டுமானால் மற்றொன்று குறைய வேண்டும். அல்லாமல் ஒருவர் இரண்டையும் அதிகமாக்குகிறேன் என்று சொன்னால் அது ஒரு மிகப்பெரிய மாயை ஆகும். இச்சமுதாயத்தில் பெரும்பாலானவர்களின் வாழ்க்கை 100% பொருள் வாழ்க்கை அல்லது புற வாழ்க்கையாகவே இருக்கிறது. அக வாழ்க்கை வாழ வேண்டுமானால் எந்த அளவிற்கு நாம் புற வாழ்க்கையை குறைக்கிறோமோ அந்த அளவிற்கு அகவாழ்வில் உயர முடியும். சில மகான்களும் ஞானியர்களும் மட்டுமே அக வாழ்க்கையை அதிகபட்சத்தில் வாழ்ந்து புற வாழ்க்கையை மிக குறைந்த பட்சத்தில் வைத்துக் கொண்டிருந்தார்கள். அடிப்படையானவைகளுக்காக மட்டும் புற வாழ்க்கையில் இருந்து கொண்டு முழுமையாக அக வாழ்க்கைக்கு சென்று விடுவார்கள். அவர்கள் மட்டுமே ஞானம் பெற்றவர்கள் எனலாம். வேதாத்திரிய பயிற்சிகள் எல்லாம் சமநிலையில் வாழ்வதற்கான பயிற்சிகளாகவே இருக்கிறது. நமது ஆசான் ஒரு எல்லையில் இருந்து மற்றொரு எல்லைக்கு செல்ல பயிற்சிகளை கொடுக்கவில்லை. சமநிலைக்கு வந்த பிறகு தனி மனிதன் அவர் விருப்பத்திற்கு ஏற்ப முழுமையான அக வாழ்க்கைக்கு செல்லலாம். அதாவது சமநிலை வாழ்க்கையை அடைந்து விட்ட பிறகு அவரவர் முடிவிற்கு ஏற்ப அவரது முயற்சியில் முழுமையான அக வாழ்க்கைக்கு செல்லலாம். இறைஞான ஆசிரியர் நன்மணி ஐயா அவர்களுக்கு நன்றிகள். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். சமநிலை வாழ்க்கை இன்றைய சமுதாயத்துக்கு ஏற்ற ஒரு ஆன்மீக தத்துவம் என்றால் இந்த சமநிலை வாழ்க்கை என்று சொல்லலாம். ஏனென்று சொன்னால் முழுமையாக ஆன்மீக வாழ்க்கைக்கு இந்த சமுதாய மக்களை நாம் அழைத்தோம் என்று சொன்னால் யாரும் வருவதற்கு தயாராக இல்லை. ஏனென்று சொன்னால் இந்த புற வாழ்க்கையில் பொருள் வாழ்க்கையில் மயங்கி 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 கிடக்கக்கூடிய சமுதாயம் அதை முழுமையாக அதை விட்டு ஆன்மீக வாழ்க்கைக்கு வாருங்கள் என்று சொன்னால் வருவதற்கு தயாராக இல்லை. அதாவது சந்நியாசம் எடுத்துக்கொண்டு ஆன்மீக வாழ்க்கைக்கு அந்த காலத்தில் வந்தவர்கள் போல இன்று யாரேனும் வருகிறார்கள் என்று சொன்னால், யாரேனும் நான் சந்நியாச வாழ்க்கை வாழ வருகிறேன் என்று சொன்னாலே அவர்கள் மீதுதான் அதிகமாக சந்தேகம் ஏற்படக்கூடிய ஒரு சமுதாயமாக ஆகிவிட்டது. அந்த சந்நியாச வாழ்க்கையில் வந்து இந்த புற வாழ்க்கையை அதீதமாக அனுபவிக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தில் வரக்கூடியவர்கள் இப்பொழுது அதிகமாக இருக்கிறார்கள். அதாவது இந்த புற வாழ்க்கையை சுலபமாக வாழ்வதற்கு ஆன்மீக வாழ்க்கை என்று ஆன்மீகத்துக்குள்ளாக வருபவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் அப்படி வந்தவர்களிடம் ஏமாந்து போகக்கூடிய சமுதாயமும் இருப்பதை பார்க்கிறோம். மகர்ஷி அவர்கள் அப்படி இந்த தத்துவத்தின் மூலமாக இவர்களை முழுமையாக இங்கு மாற்ற வேண்டும் என்று எண்ணவே இல்லை. மகர்ஷி அவர்கள் சந்நியாசிகளுக்கு இங்கு மனவளக்கலையில் இடம் இல்லை என்றே கூறிவிட்டார். ஏனென்று சொன்னால் அந்த நிலைக்கு முழுமையாக வரக்கூடிய அளவுக்கு பக்குவம் வாய்ந்தவர்கள் மிகச் சிலராக இருக்கிறார்கள். மகர்ஷி முடிவு செய்கிறார்,
இவர்களை ஒரு சமநிலையில் வாழ்வதற்கான ஒரு பயிற்சியை கொடுக்க வேண்டும். கொடுத்து இந்த ஆன்மீகம் என்ற அகம் என்ற ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்பதை இவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஏனால் அதை அறியாமலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே. இப்பொழுது இன்றைய சமுதாயத்தில் பாருங்கள், அக வாழ்க்கை என்று ஒரு வாழ்க்கை இருக்கிறதா என்று கேட்டால், அப்படி என்றால் என்ன என்று கேட்கக்கூடிய சமுதாயமாக இருக்கிறது. அப்ப இந்த சமுதாயத்துக்கு அக வாழ்க்கை என்று ஒரு வாழ்க்கை இருக்கிறது, அங்குதான் அற்புதமான பொக்கிஷங்கள் எல்லாம் இருக்கிறது என்பதை தெரியப்படுத்தவாவது வேண்டும் என்பதுதான் இந்த முயற்சி. நீங்கள் இப்பொழுது அக வாழ்க்கை என்றால் என்ன என்று கேட்பதை விட வேறு ஒரு கேள்வியை இந்த சமுதாயத்தில் கேட்டு பாருங்கள், அதற்கே பதில் இருக்காது. என்ன என்று சொன்ன, இது ஒரு சாதாரண கேள்வி. இதை நான் பல பேரிடம் கேட்டு இருக்கிறேன். என்ன கேள்வி என்று சொன்னால், உங்களுக்கு பசி இருக்கிறதா என்று கேட்கிறோம். ஆம் என்று சொன்னார்கள். பசி என்பது எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு என்ன பதில் வரும் என்று சொன்னால், பார்த்ததையெல்லாம் சாப்பிட வேண்டும் என்று தோன்றும். இதற்கு பேர் பசியா? இது மனதின் ஒரு மயக்க நிலையில் அதை பசி என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். உண்மையான பசி எப்படி இருக்கும் என்று கேட்டால் யாருக்குமே தெரியாது. பசி என்ற உணர்வு எப்படி இருக்கும் என்றே இன்றைய சமுதாயத்தில் இருப்பவர்களுக்கு தெரியாது. ஏனென்று சொன்னால், பசி என்ற உணர்வு வருவதற்கு முன்னமே இங்கு உணவை எடுத்துக்கொண்டே இருக்கக்கூடிய சமுதாயம். அப்ப பாருங்க, சாதாரண அடிப்படையாக தெரிந்து கொள்ள வேண்டிய அந்த பசி என்ற அக உணர்வு. பசி என்பது அகத்தில் எழக்கூடிய ஒரு உணர்வு. அங்கு அந்த உணர்வு எழுந்த பிறகுதான் மனம் என்பதை என்ன செய்ய வேண்டும்? அதன் 10 படிநிலைகளில் சென்று உணர்ச்சி, தேவை, முயற்சி, செயல், விளைவு, அனுபவம் என்று போக வேண்டும். ஆனால் இங்கு இந்த உணர்வு என்றால் என்ன என்றே தெரியவில்லை. மனம் எங்கு போய் கொண்டிருக்கிறது? அந்த படியிலேயே மேலும் கீழும் ஏறிக்கொண்டிருக்கிறது, இறங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த படியிலேயே நிற்கிறது. மனதின் மயக்கம் என்பது வேறு ஒன்றுமில்லை, அதனுடைய படிநிலையிலேயே ஏறி படியிலேயே அமர்ந்து கொண்டிருப்பது. இதுதான் ஒரு மயக்கம் என்ற ஒரு நிலையில் தான் இருக்கிறோம். அப்ப அந்த அக வாழ்க்கை என்பது இந்த பசி என்ற ஒரு அடிப்படை உணர்வே தெரியவில்லையே. இன்னும் அகத்துக்குள்ளாக இருக்கக்கூடிய ஆழ்ந்த பொக்கிஷங்கள் எவ்வளவு இருக்கிறது. எப்பொழுது இதையெல்லாம் உணர்த்துவது? வேதாத்திரியத்துக்கு வந்த பிறகுதான் அகத்துக்குள்ளாக நிலையாக, நீடித்ததாக, அளப்பரிய அளவில் அனைவருக்குள்ளாகவும் இன்பம், அமைதி, அன்பு, மகிழ்ச்சி, ஆரோக்கியம், ஆனந்தம், நிறைவு போன்ற அத்துணை பொக்கிஷங்களும் ஒவ்வொருவருக்குள்ளாகவும் இருக்கிறது என்பதை இப்பொழுதுதான் உணர முடிகிறது. ஆனால் இவை அனைத்தையும் சமுதாயம் என்ன சொல்கிறது? இதைத்தானே நாங்கள் தேடிக்கொண்டிருக்கிறோம் என்று சொல்லுகிறது. நீங்கள் சொன்னீர்களே, இவை அனைத்தையும் நாங்கள் தேடிக்கொண்டிருக்கிறோம். எங்கு தேடிக்கொண்டிருக்கிறீர்கள்? பொருள்களில் தேடிக்கொண்டிருக்கிறீர்கள், உறவுகளில் தேடிக்கொண்டிருக்கிறீர்கள். அங்கு இல்லை. அப்ப இந்த நிலையில் இந்த அகவாழ்க்கை என்பதை இங்கு உணர்த்தவில்லை என்று சொன்னால், இந்த புறத்திலேயே தேடி 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 சலிப்படைந்து மனிதன் ஒரு விரக்தியில் மரணித்துக் கொண்டிருக்கிறான். அப்ப மகர்ஷி என்ன செய்யறாங்க? இந்த நிலையில் இவர் அந்த அகம் புறம் என்ற 2 வாழ்க்கையையும் அவர்களுக்கு ஒரு சமநிலையாக வாழ்வதற்குரிய சூழ்நிலையை உருவாக்க வேண்டும். இதை உருவாக்கி விடுவதுதான்
வேதாத்திரியம். அதன் பிறகு அந்த சமநிலைக்கு வந்த பிறகு அவர்கள் ஒரு நிறைவு கண்ட பிறகு முழுமையான அந்த அக வாழ்க்கைக்குள்ளாக பயணிக்கக்கூடிய அந்த ஆன்மீக வாழ்க்கைக்குள்ளாக அவரவர் பயணித்துக் கொள்ளலாம். இது அவரவரது விருப்பம் அப்படின்னு விட்டுட்டார் மகரிஷி. இப்பொழுது சமநிலையில் வாழக்கூடிய அளவுக்கு பக்குவம் பெற்றவர்கள் அடுத்த நிலைக்கு செல்வதற்கான ஒரு முயற்சியில் இருப்பவர்கள் இணையக்கூடிய இடம்தான் தமிழ் ஆனந்த யோகம். இங்கு அப்படிதான் நாம் அதை எடுத்து சென்று கொண்டிருக்கிறோம். அப்ப இந்த அளவுக்கு கோடி கணக்கில் அன்பர்களுக்கு தீட்சை கொடுத்திருக்கிறோம், காயகல்பம் கொடுத்திருக்கிறோம், பயிற்சி கொடுத்திருக்கிறோம், எல்லா பயிற்சியும் கொடுத்திருக்கிறோம். இப்போ இந்த சமநிலையிலிருந்து அடுத்த நிலைக்கு வருவதற்கு நாங்களும் வருகிறோம் என்று வருகிறவர்கள் எத்தனை பேர்? அவ்வளவுதான். இத்தனை வருட முயற்சியில் இதிலிருந்து இதற்கு முயற்சிப்பவர்களே மிகவும் குறைவாக இருக்கிறார்கள். அப்ப இன்னும் சமநிலையில் ஒரு நிறைவை காணவில்லை என்பதுதான் உண்மை. இந்த சமநிலை என்பதைத்தான் ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்கள் சமாதானம் என்று சொல்வார்கள். சமாதானம், சமநிலை. ஒரு பாடல் உண்டு, உலகம் சமநிலை பெற வேண்டும், உயர்வு தாழ்வில் தான் நிலை வேண்டும் என்று ஒரு பாடல் இருக்கிறது. அப்ப இதுல அந்த உயர்வு தாழ்வு என்பதே ஏன் வருகிறது என்று சொன்னால், இங்க புற வாழ்க்கையிலே ஒவ்வொருவரும் இந்த புறத்தில் தேடுகிறேன் என்று அதை உயர்த்தி கொண்டு இந்த பொருள் நிலையை உயர்த்தி கொண்டு அதில் தேடுகிறார்கள் அக உணர்வை. அதற்காக அவர்கள் உயர்த்தியது ஒரு சிலருக்கு தேவைக்கே இல்லாமல் ஆகிவிட்டது. இந்த ஒரு அன்பேலன்ஸ்டு நிலை எங்கு இருக்கிறது? இந்த புறத்திலேயே இருக்கிறது. நாம் இப்பொழுது பேசிக்கொண்டிருப்பது அகம் புறம் என்ற சமநிலை. ஆனால் இன்றைய சமுதாயத்தில் என்ன இருக்கிறது என்று பார்த்தால், புறத்திலேயே சமநிலை இல்லை. அங்கு ஒருவர் பொருளை குவித்து வைத்திருக்கிறார், ஒருவர் தேவைக்கே இல்லாமல் இருக்கிறார். இது காரணம், அவர் எதற்காக குவித்தார் என்று சொன்னால், அகத்தில் தேடுவதை இந்த பொருளில் தேடுவதற்காக அவர் கோடி கோடியாக சேர்த்துக்கொண்டு அங்கு தேடிக்கொண்டிருக்கிறார். இப்பொழுதும் இன்னும் கோடி கோடியாக சேர்த்து அந்த மகிழ்ச்சியையும் ஆனந்தத்தையும் அடைந்து விடுவேன் என்று ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய பைத்தியங்கள் நிறைய இருக்கிறது. அவர்களைத்தான் நாம் என்ன சொல்லுகிறோம்? தலைவர்கள், பெரியவர்கள் என்று அவர்களை எல்லாம் கும்பிட்டு கொண்டிருக்கிறோம். அறியாமையில் இருக்கக்கூடிய சமுதாயம். ஆக இந்த சமநிலை வாழ்க்கை என்பது அகம்புறம். இப்ப அக வாழ்க்கைக்குள்ளாக வர வேண்டும் என்று சொன்னால், இப்போ இந்த புற வாழ்க்கையின் உச்சத்தில் இருந்து அக வாழ்க்கைக்குள்ளாக செல்லவே முடியாது. எந்த அளவுக்கு புறம் அதில் உயர்ந்திருக்கிறோமோ அதில் குறையத்தான் அக வாழ்க்கைக்குள்ளாக செல்ல முடியும். அதனால்தான் எந்த பொருளும் இல்லாதவன் படுத்தவுடன் நிம்மதியாக உறங்குகிறான். அத்தனை வசதிகளும் வைத்து ஏசி பெட்ல படுத்திருக்கிறான், தூக்கம் வராம உட்கார்ந்துருக்கிறான். இதற்கு காரணம் என்ன? இவனிடம் அக வாழ்க்கை சுலபமாக வந்து விடுகிறது, அவனிடம் வராது. அவன் எதை போல நான் தூங்க வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்ய வேண்டும்? அவன் அதிலிருந்து குறைந்தாலொழிய இதற்குள்ளாக வர முடியாது. இரண்டையும் பெற்று விடுகிறேன் என்று சொல்வது ஒரு மாயை. ஆனால் இப்பொழுது ஆன்மீகம் என்ற பெயரால், அதாவது புற பொருள் வாழ்க்கையில் உயர்ந்து அங்கு நீங்கள் என்லைட்மெண்ட்டும் அடைவீர்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய அமைப்புகளை நடத்தி கொண்டிருப்பவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் மனதிற்குள்ளாக அவர்களுடைய திட்டம், ஒரே திட்டம் என்ன என்று சொன்னால், புற வாழ்க்கையில் பொருள் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்பதுதான் அவர்கள் திட்டம். ஆனால் அதற்காக அந்த கூட்டத்தை கூட்டி உங்களுக்கு இரண்டையும் நாங்கள் தருகிறோம் என்று சொல்லி அவர்களிடமிருந்து பொருளை பறிக்கக்கூடிய ஒரு கூட்டமாக இன்று கூடிக்கொண்டிருக்கிறது. மகரிஷி அவர்கள் இவ்வளவு விளக்கம், ஆன்மீக தத்துவங்கள் இவ்வளவு எளிமையாக விளங்கிக் கொள்ளக்கூடிய அளவில்
கூறியிருக்கக்கூடிய காலத்திலேயே இப்படி ஒரு நிலை இருக்கிறது என்று சொன்னால், இந்த ஆன்மீகம் என்ற தத்துவம் விளங்காமல் இருந்த காலத்தில் எவ்வளவு ஏமாற்றங்கள் நடந்து கொண்டிருக்கும். இந்த தெளிவை நாம் கொடுக்க வேண்டும். வேதாத்திரியத்தினுடைய உண்மை தத்துவத்தை இந்த சமுதாயத்துக்கு கொடுக்க வேண்டும். அதை கொடுப்பதற்கான ஒரு சமுதாயம் உருவாக வேண்டும். அதை அப்படியே கொடுக்கிறேன் என்ற ஒரு நிலையில் கொடுக்கக்கூடிய ஆசிரியர்கள் அதிகமாக வேண்டும். அந்த நிலை வரும் பொழுதுதான் இந்த சமுதாயம் ஒரு ஓய்வு நிலைக்கு வரும். அதற்காக பாடுபடும், அதற்காக முயற்சி செய்யும் தமிழ் ஆனந்த யோகம். வாழ்க வளமுடன்.